பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்க நடிகை திவ்யா கணேஷ். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தப்போ பலருமே எதுக்காக இந்த பொண்ணு இப்படி ரூடாக நடந்துக்குது, ஓவர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு பலரோட வெறுப்பை திவ்யா பெற்றாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திவ்யா அப்படி இல்லை, மற்றவங்களால வாழ்க்கையை வெறுத்து இப்படி மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி திவ்யா சந்திச்ச பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நியூஸில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ராமநாதபுரத்தில் பெரிய குடும்பத்தில் கடைக்குட்டியாக பிறந்தவங்க தான் நடிகை திவ்யா கணேஷ். இவங்களுக்கு மூத்தவங்க 2 அண்ணன் 2 அக்கா அப்படின்னு பெரிய குடும்பத்தில் பிறந்த திவ்யா கணேஷ்க்கு படிப்பு அப்படிங்கிறது 8ஆம் கனியாக தான் இருந்திருக்குது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே படிப்பில் கெட்டியாக இருந்தாலும் திவ்யா கணேஷ் படிப்பில் படும் மக்கா இருந்திருக்காங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் எதையாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. வழக்கறிஞர் ஆகணும், நீதிபதி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் 12th 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுனால ஒட்டுமொத்த குடும்பமும் அக்கம் பக்கத்தினரும் திவ்யா எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கியிருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் மனம் தளராமல் இருந்த திவ்யா மறுபடியும் படித்து எக்ஸாம் எழுதி 12th பாஸ் ஆகியிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில் படிப்பு தொடரணும் அப்படின்னு திவ்யா ஆசைப்பட பெற்றோர் சென்னைக்கு வர அனுமதிக்காதனால ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு காலேஜில் படிச்சிருக்காங்க. அப்போ தான் திவ்யாவுக்கு சென்னைக்கு வர வாய்ப்புமே கிடைச்சிச்சு. அதாவது திவ்யாவோட 2வது அக்கா கர்ப்பமாக இருக்க அவங்கள பார்த்துக்கிறதுக்காக திவ்யா சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் விஸ்காம் படிப்பற்றி திவ்யாவுக்கு தெரிய வர அதை பற்றி பலர்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சு விஸ்காமில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அது மூலமாக தான் ஒரு குறும்படத்தில் முதலாக திவ்யா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல முயற்சிகளுக்கு அப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவா பிரியமானவளை சீரியலில் உமா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடித்து தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீரியல் நடிக்கும்போது தான் இவங்க நடித்து வந்த சீரியலில் பிரச்சனை ஏற்பட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு சீரியலேருந்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் மனம் நொந்து போன திவ்யா இனிமேல் சீரியலே வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு திரும்பவும் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப இயல்பாக நடித்து ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க திவ்யா. சீரியலில் பல பிரச்சனைகளை தாண்டி முட்டி மோதி முன்னேறி வந்த திவ்யா தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சாங்க. அதாவது நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்கே சுரேஷ் கூட நிச்சயதார்த்தம் நடந்து எல்லா மீடியாக்கள் முன்னாடி இவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு அறிவிச்சதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் ஆர்கே சுரேஷுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணம் நின்று போச்சு. திருமணம் நின்று போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே குற்றம் சாட்ட அந்த மன அழுத்தத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்த திவ்யா இப்போது பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து சிறப்பாக விளையாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பலருமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.